ஹாய் ஹலோ வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே. நான் பிரதீபா. ஐயோ! அவங்க இப்படி திட்டிட்டாங்க, அப்படி திட்டிட்டாங்கன்னு ஃபுல் டே நெனச்சு அந்த டேவே வேஸ்ட்டா போயிடுது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு தேடணும் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு நம்ம புத்தர் வழிய ஃபாலோ பண்ணலாம். ஒரு டைம் புத்தரும் அவரோட சீடர்களும் ஒரு ஊருக்கு போறாங்க. எதுக்காக அப்படின்னா, உணவ யாசகமா கேட்கறதுக்காக போறாங்க. புத்தர பார்த்த உடனே எரிச்சல் அடைஞ்ச அந்த ஊர்க்காரங்கள்ல நெறைய பேர் அவர கண்டபடி திட்டுறாங்க. சொல்லக்கூடாத கீழ்த்தரமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி அவர திட்டுறாங்க. ஆனா, புத்தர் அத ஒரு பொருட்டாவே மதிக்கல. தான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு. ஆனா, அத பார்த்த அந்த சீடர்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுது. அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நம்ம தெய்வமா மதிக்கிற புத்தர இந்த அளவுக்கு அவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே வருத்தத்தோட அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. குருவே, இந்த மக்கள் எல்லாரும் உங்கள கண்டபடி திட்டுறாங்க. ஆனா, நீங்க அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு நடந்து வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. கண்டிப்பா இதுக்கு நீங்க பதிலடி கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லன்னா எங்களையாச்சும் பேசுறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு நிஜமாவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்ட புத்தர் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாங்க, சீடர்களே, இப்போ நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மலாம் துறவிகள் அப்படின்றது உண்மைதானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உண்மைதான் குருவே அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மத்தின் நியதிப்படி நம்ம வீடு வீடாக போயிட்டு உணவை யாசகமாக கேட்குறோம். அதுவும் உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் குருவே, அதுவும் உண்மைதான். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட உணவை யாசகமாக கேட்குறோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க எட்டி பார்த்து உங்களுக்கு கொடுக்க உணவு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அவங்க போட மறுத்த அந்த உணவு யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த உணவு அந்த வீட்டுக்காரங்களோடது. அதை நமக்கு போட மறுத்துட்டாங்க. அப்போனா அது அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவே இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம். அவங்க உணவு கொடுக்கறதுக்கு முன் வராங்க. ஆனால் அவங்க கொண்டு வந்த உணவு நம்மளோட கொள்கை அகிம்சை தானே, அதுக்கு எதிரியான மாமிச உணவு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்குறதுக்கு மறுத்துடுறோம். இப்போ அந்த உணவு யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்காக நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த உணவு தான். அதை தான் நம்ம வாங்கவே இல்லையே. அப்போது அந்த உணவும் கூட அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த நம்ம வாங்க மறுத்த உணவு அது எப்படி நமக்கு சொந்தம் இல்லையோ, அதே போல் தான் நம்மளை யாராச்சும் ஒருத்தவங்க திட்டுனாங்க அப்படின்னா, அதை நம்ம ஏற்றுக்கல, அதை நம்ம ஏற்கலை அவங்களோட சொற்களை அப்படின்னா, அப்போது அந்த திட்டுக்கள்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அதை திட்டினவங்களுக்கு தானே. அதுதான் நம்ம வாங்கிக்கவே இல்லையே. அப்போது அவங்க சொன்ன சொற்கள் எல்லாமே அது யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தமாகுது இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த சீடர்கள்லாம் அமைதியாகிறாங்க. அதாவது நம்ம வாங்க மறுக்கிற எதுவுமே நம்மளோடது கிடையாது. பதிலெலாம் பேச வேணாம். அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கல, அப்படி ஏற்றுக்காமல் அமைதியாக இருந்தாவே அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே அது அவங்களுக்கு சொந்தமானதாக ஆயிடுது. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.